Good morning, students. Today we are going to see about exocrine glands. Glands are composed of epithelial cells specialized to synthesis and secrete a specific product. அதாவது glands அப்படின்றது பாடி ஆஃப் ஹியூமன் பாடியில் நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கும். அந்த கிளாண்ட்ஸோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு செக்ரீஷனை கொடுக்கும். செக்ரீஷன் சம் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கிளாண்ட்ஸ் எப்படி ஆகப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது கிளாண்ட்ஸ் வந்து எபித்தீலியல் செல்ஸால் கம்போஸ் ஆகப்பட்ட ஒரு ப்ராடக்ட். அதில் வந்து ஒரு செக்ரீஷன் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சிந்தசிஸ் செய்யப்படுது அப்படின்னு அர்த்தம். Glands are composed of epithelial cells specialized to synthesis and secrete a specific product. The glandular cells develop from the covering epithelium. இந்த glandular cells வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபித்தீலியை நம்ம படித்தோம் இல்லையா, எபித்தீலியல் டிஷ்யூ, அந்த கவரிங், அந்த எபித்தீலியல் கவரிங்கிலிருந்து உருவாகக்கூடியது தான் இந்த glandular cells. Glands can be divided into two major categories, namely endocrine and exocrine. Endocrine glands, exocrine glands. Endocrine glands அப்படின்னா டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது வெல் டிஃபைன்டு டக்ட் இருக்கும். அதனால் அந்த டக்டில் வந்து கிளாண்டுலார் செக்ரீஷன்ஸ் வந்து கேரி ஆகப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் டக்ட் இருக்காது. ஸோ டைரெக்டாக அதனோட செக்ரீஷனை பிளட்டுக்குள்ளே கொண்டு போய் கொட்டிடும்னு அர்த்தம். அதே எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்றது கிளாண்டுலார் செக்ரீஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணும். ஒரு டக்டு, வெல் டிஃபைன்டு டக்டு இருக்குன்றது, டக்டு உள்ளது. அதாவது நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பின்னு படிப்பிச்சிருப்பீங்களா, அதான் நாளமுள்ள சுரப்பின்றது தான் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், அதாவது சம் ஃபீச்சர்ஸ் ஆர் தேர் இன் தி எக்ஸோக்ரைன் கிளாண்ட். All large exocrine glands have certain common features. The secretory tissue of the glands is the parenchyma. செக்ரட்டரி டிஷ்யூ ஆஃப் த கிளாண்ட், அதாவது கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி டிஷ்யூவுக்கு பேர் பேரன்கைமா. while the supporting connective tissue is called the stroma. அதே சமயத்தில் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ, ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஸ்ட்ரோமா. அப்போ எபித்தீலியல் டிஷ்யூவால் ஆன ஒரு கவரிங் லேயர்லேருந்து உருவாகக்கூடிய கிளாண்டு, இந்த கிளாண்டில் வந்து ஒரு செக்ரட்டரி டிஷ்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் பேரன்கைமா. அந்த பேரன்கைமாவோட சேர்ந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ சப்போர்ட் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரோமா. இந்த பேரன்கைமா ஸ்ட்ரோமா தீஸ் ஆர் கவர்ட் பை எ கேப்சூல். ஒரு கேப்சூலால் கவர் ஆகப்பட்டிருக்கு. அந்த கவர் பண்ண இருக்கிற அந்த கேப்சூலும் கனெக்டிவ் டிஷ்யூவால் ஆனது. இந்த கேப்சூல் சென்ஸ் இன் ப்ரொலாங்கேஷன் இஸ் கால்டு செப்டா. அந்த கேப்சூல் வந்து சம் ஒரு ப்ரொலாங்கேஷனை வந்து சென்ட் பண்ணுது, அதுக்கு பேர் செப்டா. செப்டானா தடுப்புச்சுவர்னு சொல்லும் இல்லையா, அதுதான். இன்டு தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாண்ட் டிவைடிங் இட் இன்டு லொபியூல்ஸ். அப்போது அந்த கிளாண்டுன்றது ஒரு பேரன்கைமாவால் ஒரு செக்ரட்டரி டிஷ்யூவால் ஆனது. அது சுற்றி ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாலான ஸ்ட்ரோமா இருக்குது. இது ரெண்டையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு கேப்சூல் இருக்குது. அதாவது ஒரு டேப்லெட் எடுத்துனா கேப்சூல் ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த கேப்சூலே வந்து ஒரு ப்ரொலாங்கேஷனாக தொங்கி செப்டா ஒன்று ஃபார்ம் ஆகி 2 கிளாண்டாக, அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாண்டுக்கு வந்து ஒரு ப்ரொலாங்கேஷனை கொடுக்கக்கூடியதான் அந்த செப்டா. அந்த செப்டா டிவைடிங் இட்டு இன்ட்டு லொபியூல்ஸ்குள்ளே ஒரு பிளவுபட்ட ஒரு இதுவாக தெரியும். நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கிளாண்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றது. வித்தின் ஈச் லொபியூல், அப்போ அந்த லொபியூலில் எப்படி இருக்குன்னா within each lobule there is more delicate connective tissue supporting the glandular elements. அந்த glandular elements சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டெலிகேட் கனெக்டிவ் டிஷ்யூ நிறைய இருக்கும் ஒவ்வொரு லொபியூல்னு அர்த்தம். within the parenchyma the secretory cells can be organized in a variety of ways. அந்த பேரன்கைமான்னு என்னன்னு சொன்னேன் நான், எபித்தீலியல் டிஷ்யூ, ஒரு எபித்தீலியல் டிஷ்யூவாலான ஒரு கவரிங் அப்படின்னா ஒரு செக்ரட்டரி செல்லுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த செக்ரட்டரி செல் வந்து ஆர்கனைஸ்டு இன் எ வெரைட்டி ஆஃப் வேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கும். த கீ ஃபீச்சர் ஆஃப் ஆல் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் இஸ் த ப்ரெசன்ஸ் டக்ட்ஸு. ஸோ அந்த டக்ட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கிறது எல்லாமே எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் தானே அர்த்தம். விச் கேரி த செக்ரீஷன் டு தி சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸுக்கு ஒரு செக்ரீஷனை கேரி அவுட் பண்ணுறது அந்த டக்ட்டு தான். டக்ட்ஸ் ஆர்
relatively simple tubular structures with a conspicuous cuboidal or columnar epithelial lining. அதாவது காலம்னார் ஆர் கியூபாய்டால் எபித்திலியல் லைனிங்கால் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். டக்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி சிம்பிள் டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் எ கான்ஸ்பிக்யூசஸ், அதாவது எளிதில் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். கியூபாய்டால் டு காலம்னார் எபித்திலியல் லைனிங். They are not just passive plumping, as some duct segments actively modify the secretory product passing through. அதாவது secretory product இந்த டக்ட் வழியாக பாஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாஸ் ஆகிற இது வந்து ஜஸ்ட்டு நாட் லைக் தட் ப்ளம்பிங் மீன்ஸ் இப்போ ஒரு தண்ணி போகிற ஒரு குழாயின்னு வச்சுக்கோ, அந்த குழாயோட அமைப்பு வந்து தண்ணி திறந்து விட்டால் தண்ணி வந்து அதில் ஓடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இதில் வந்து தண்ணி ஓடுற மாதிரி அமைப்பு இருந்தாலுமே அந்த பாசிங் பண்ணுறக்கூடிய அந்த இது வந்து டக்ட் மாதிரி இருக்கும், நேரடியான பைப்பாக இல்லாமல் சம் டக்ட் செக்மெண்ட்டு அங்கங்கே ஒரு செக்மெண்ட் பிரிஞ்ச மாதிரி இருக்குன்றாங்க. அதாவது தே ஆர் நாட் ஜஸ்ட் பேசிவ் ப்ளம்பிங்கே இல்லாமல் சம் டக்ட் செக்மெண்ட்ஸ் ஆக்டிவ்லி மாடிஃபை தி செக்ரேட்டரி ப்ராடக்ட் பாசிங் த்ரூ. த ஸ்மாலர் டக்ட்ஸ் வித்தின் லோபியூல்ஸ் ஆர் கால்ட் intralobular ducts located within the septa between lobules. அதாவது லொபியூலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த செப்டாக்குள்ளே வித்தின் த செப்டாக்குள்ளே ஒரு இன்ட்ராலோபுலர் டக்ட்ஸ் இருக்குது. அதாவது லொபியூலுக்குள்ளேயே இன்னொரு லொபியூல் இருக்க மாதிரி ஸ்மால் டக்ட்ஸ் வித்தின் லொபியூல்ஸ் ஆர் கால்டு இன்ட்ராலோபுலர் டக்ட்ஸ் located within the septa between lobules. These finally drain into the main duct which opens onto the surface. அதை நேரடியான ஒரு நீளமான ஒரு பைப்பு ஒரே சமமாக இல்லாமல் ஸ்மாலர் டக்ட் அந்த லொபியூல் வித்தின் லொபியூல்குள்ளேயே ஸ்மாலர் டக்ட் இருக்குது, அதில் அந்த செக்ரிஷன் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ராலோபுலர் டக்ட் வழியாக பாஸ் ஆகி அதுக்கப்புறமா அந்த செப்டாக்கு போயிட்டு லொபியூலுக்கு போகுது. அந்த மாதிரி சின்ன ஒரு தடுப்பு ஒரு செக்மெண்ட் வந்து ஃபார்மேட் பண்ணி அது வந்து இதுக்குள்ளே பாஸ் ஆகிற செக்ரேட்டரி ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு செக்மெண்ட்டாக பாஸ் பண்ணி அது ட்ரைன் பண்ணுதுன்னு அர்த்தம். தீஸ் ஃபைனலி ட்ரைன் இன் டு தி மெயின் டக்ட் விச் ஓப்பன்ஸ் ஆன் டு தி சர்ஃபேஸ். அவள் ஒரு மெயின் டக்ட்டுக்குள்ளே கடைசியாக போய் ட்ரைன் ஆகி அந்த ட்ரைனேஜ் வந்து சர்ஃபேஸ்க்குள்ளே போர் பண்ணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம், அதில் செலுத்தப்படுகிறது. In many glands, the glandular elements and duct system are surrounded by myoepithelial cells. அதாவது கிளாண்டுலார் எலிமெண்ட்ஸ் அண்ட் டக்ட் சிஸ்டம் ஆகட்டும் அல்லது கிளாண்டுலார் எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே மயோஎபித்திலியல் செல்ஸால் தான் சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. தீஸ் செல்ஸ் ஆர் லொக்கேட்டட் beneath the glandular epithelium and basal lamina. அப்போது இந்த மயோ எபித்திலியல் செல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிளாண்டுலார் எபித்திலியத்துக்கு இடையில் அது லொக்கேஷன் ஆகியிருக்கும். அது இல்லாமல் பேசல் லேமினா அப்படின்ற ஒரு பார்ட், அதாவது கிளாண்டுலார் எபித்திலியம் அண்ட் பேசல் லேமினா, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு லொக்கேஷனில் தான் இந்த மயோ எபித்திலியல் செல்ஸ் இருக்கும். இந்த மயோ எபித்திலியல் செல்ஸ் வந்து ஒரு டக்ட் சிஸ்டத்துக்கே சரவுண்ட் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மயோ எபித்திலியல் செல்ஸ் ஆல்சோ கால்ட் பேஸ்கட் செல். பேஸ்கட் செல் மீன்ஸ் ஒரு கூடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செல். அப்போ அந்த மயோ எபித்திலியல் செல்லால் தான் அந்த கிளாண்டுலார் சிஸ்டமே வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு, சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஆர் ஸ்டில்லட் ஆர் ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸ் விச் கண்டைன் ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட் அண்ட் ஆர் கண்ட்ராக்டைல். தேர் கண்ட்ராக்ஷன் எய்ட்ஸ் இன் தி செக்ரேட்டரி ப்ராசஸ். அந்த செக்ரீஷன் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த செக்ரேட்டரி ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த கிளாண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னா அந்த கிளாண்டுக்கு உள்ள சம் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸில் என்னென்ன ஃபிலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெண்டு ஃபிலமெண்ட்டும் இருக்கிறதால தான் சுருங்குற தன்மை இருக்குது. அந்த சுருங்குற தன்மை இருக்கிறதால தான் அந்த செக்ரேட்டரி ப்ராசஸ் நடக்குதுன்னு அர்த்தம். மயோ எபித்திலியல் செல்ஸ் ஆல்சோ கால்டு பேஸ்கட் செல்ஸ் ஆர் ஸ்டில்லட் மாதிரி இருக்கும். இது நிறைய ஸ்பிண்டில் ஷேப்டு செல்லாக இருக்கும். விச் கண்டைன் ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட் அண்ட் ஆர் கண்ட்ராக்டைல். Their contraction aids in the secretory process. Exocrine glands can be classified in a number of ways depending upon their mode of secretion,
They may be classified as the merocrine, apocrine, olocrine. The secretory cells in merocrine glands discharge their secretions through secretory vesicles without any part of the cell being lost in the process. ஸோ செக்ரிட்டரி செல்ஸ் அந்த மெரோக்ரைன் வந்து மோட் ஆஃப் செக்ரேஷன் மீன்ஸ் ஒரு மெக்கானிக்கல் ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, அந்த டிஸ்சார்ஜஸ் ஆஃப் செக்ரேஷன் எது வழியானா செக்ரேட்டரி வெசிக்கல்ஸ் வழியாக அது செக்ரேஷன்ஸை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுது, ட்ரெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். வித்தவுட் எனி பார்ட் ஆஃப் தி செல் பீயிங் லாஸ்ட் இன் தி ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது செல்லோட எந்த பார்ட்டுமே அதில் வந்து லாஸ் ஆகாதுன்னு அர்த்தம். டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் மெரோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் தி சலைவரி கிளாண்ட்ஸ். சலைவரி கிளாண்ட்ஸ் எதுன்னு தெரியல, மவுத்தில் இருக்கக்கூடிய கிளாண்டுக்கு பேர் சலைவரி கிளாண்ட்ஸ். ஸோ சலைவாவை செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்டு சலைவரி கிளாண்ட். இது மெரோக்ரைன் கிளாண்டோட எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட். Apocrine gland, however, secrete their product covered by plasma membrane of the apical portion of the cell. அப்போ செல்லில் எப்பிக்கல் போர்ஷனில் ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரைனை கவர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இதனோட செக்ரீஷன் ஆஃப் ப்ராடக்ட்டு செக்ரீட் பண்ணப்படுது எப்போக்ரைனில். தி மேமரி கிளாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்போக்ரைன் கிளாண்ட். மேமரி கிளாண்ட் மீன்ஸ் பிரெஸ்ட்டில் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த மில்க்கு வந்து எப்போக்ரைன் கிளாண்டோட எக்ஸாம்பிள். The secretions of holocrine glands occur by disintegration of the secretory cells themselves like in sebaceous glands. Sebaceous glands எங்கே இருக்குது? ஸ்கின்ல இருக்குது. அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய sebaceous glands அதில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரேஷன்ஸ் தான் வந்து ஹோலோக்ரைன் கிளாண்ட் வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் தி செக்ரிட்டரி செல்ஸால் டிஸ்இன்டிகிரேட் பண்ணக்கூடிய ஒரு செக்ரேஷன்ஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து எதில் உருவாகுதுன்னா இந்த ஹோலோக்ரைன் கிளாண்ட்ஸ். இப்போ மெரோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்க? சலைவரி கிளாண்டு. அப்போக்ரைன் கிளாண்டுக்கு மேமரி கிளாண்டு. செபியசியஸ் ஹோலோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் செபியசியஸ் கிளாண்டு. Depending on the type of secretion, exocrine glands may be classified as the mucous, serous and mixed. ஸோ சீரஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்றது ஒரு வாட்டரியாக இருக்கக்கூடியது, கண்டெய்னிங் மெயின்லி புவர்லி கிளைக்கோசிலேட்டட் ஆர் நான் கிளைக்கோசிலேட்டட் ப்ரோட்டீன்ஸ். அதாவது இந்த சீரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு செக்ரேஷனை அதாவது டைப் ஆஃப் செக்ரேஷனை பொறுத்து இந்த எக்ஸோக்ரைனை வந்து கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா மியூக்கஸ், சீரஸ், மிக்ஸ்டு. இப்போ சீரஸ் செக்ரேஷன் பார்த்தீங்கன்னா சீரஸ் கிளாண்ட்ஸில் இருக்கக்கூடிய செக்ரேஷன்ஸ் வாட்டரியாக இருக்கும். இதில் வந்து புவர்லி கிளைக்கோசலைட்டட் அண்ட் நான் கிளைக்கோசலைட்டட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். அதாவது கிளைக்கோசலைட்டட் நான் கிளைக்கோசலைட்டட் ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்குன்றது அர்த்தம். எக்ஸாம்பிள் இன்க்ளூட் தி பெரோட்டிட் கிளாண்ட் அண்ட் எக்ஸோக்ரைன் பார்ட் ஆஃப் தி பேன்க்ரியாஸ். ஸோ பேன்க்ரியாஸ் வந்து எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரே ஆர்கன் பேன்க்ரியாஸ் என்ற ஆர்கன். அந்த பேன்க்ரியாஸில் ஒரு பார்ட் ஆஃப் பேன்க்ரியாஸும் நெக்ஸ்ட்டு பெரோட்டிட் கிளாண்டும் இது ரெண்டும் எக்ஸாம்பிளாக சொல்லப்படக்கூடிய கிளாண்டுக்கு பேர் சீரஸ் கிளாண்ட்ஸ். மியூக்கஸ் கிளாண்ட் செக்ரீட் மியூக்கஸ் விச் கண்டைன்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி கிளைக்கோசிலேட்டட் ப்ரோட்டீன்ஸ். அதே கிளைக்கோசிலேட்டட் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்ரீஷனை கொடுக்கறது மியூக்கஸ் கிளாண்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ரேஷன்ஸ் ஆர் விஸ்கஸ் ஆர் ஸ்லிம்மி அப்படின்னு பார்க்க போனால் அது வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த மியூக்கஸ் கிளாண்டோட செக்ரேஷன்ஸ் வந்து விஸ்கஸாக அண்ட் ஸ்லிம்மியாக இருக்கும். விஸ்கஸ்னா என்ன? ஒரு வழுவழுப்பான ஒரு வழுவழுப்பான தன்மை கொண்ட ஒரு செக்ரேஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் பிரன்னர்ஸ் கிளாண்ட்ஸ் ஆஃப் தி டியோடினம் அண்ட் ஈசோஃபேஜியல் கிளாண்ட்ஸ். ஸோ டியோடினத்தில் இருக்கக்கூடிய பிரன்னர்ஸ் கிளாண்ட் அண்டு ஈசோஃபேகஸ் இருக்கு இல்லையா, உணவு குழாய், அதுவும் ஒரு கிளாண்டு தான். ஆனால் அதில் எந்த ஒரு ஹார்மோனும் செக்ரேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் மியூக்கஸ் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள். மிக்ஸ்டு கிளாண்டு செக்ரேட் எ மிக்சர் ஆஃப் சீரஸ் அண்டு மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ். அதாவது சீரஸும் மியூக்கஸ் செக்ரேஷன் இது ரெண்டுமே கொடுக்கக்கூடிய கிளாண்ட் வந்து மிக்ஸ்டு கிளாண்டு. எக்ஸாம்பிள் சப்மேண்டிபுலார் சலைவரி கிளாண்டு. சலைவரி கிளாண்டில் சப்மேண்டிபுலார் அப்படின்ற ஒரு கிளாண்டு தான் இந்த மிக்ஸ்டு கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டைப்பில் பார்த்தீங்கன்னா டியூபுலார் அண்ட் பிரான்ச்டு டியூபுலார், காயில்டு டியூபுலார், பிரான்ச்டு ஆல்வியோலார் அப்படி இருக்குது. காம்பவுண்ட் டைப்பில் பாருங்கள் டியூபுலார் அண்ட் ஆல்வியோலார். அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த பேரன் கைமா, அந்த செப்டா, லொபியூல்ஸ் இது பார்த்தீங்கன்னா அந்த கீழே வளைவாக இருக்கு இல்லையா, அதுதான் லொபியூல்.
டக்ட். ஓகே, இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸில் பேஸ்ட் ஆன் தி ஷேப் ஆஃப் தி செக்ரேட்டரி காம்பனண்ட். அதாவது என்ன ஒரு செக்ரீஷன் ஆகுது அந்த சப்ஸ்டன்ஸோட ஷேப்பை பொறுத்து கிளாண்ட்ஸை வந்து டியூபுலார், ஆசினார் அண்ட் ஆல்வியோலார்னு பார்த்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்களா, டியூபுலார், ஆசினார், ஆல்வியோலார். ஸோ அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் தி ஷேப். பேஸ்ட் ஆன் தி பிரான்ச்சிங் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னா பிரான்ச் ஆகிறது, அதோட பிரான்ச்சிங் ஆஃப் சிஸ்டத்தை பொறுத்து பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணால் சிம்பிள் அண்ட் காம்பவுண்டு கிளாண்ட்ஸ்னு பார்ப்பாங்க. அதுவும் ப்ரீவியஸ் பிக்சர்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு பிக்சர் காட்டுறேன். அதே தான் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் கிளாண்ட்ஸில் வந்து சிம்பிள் டியூபுலார் எக்ஸாம்பிள் இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ் கிரப்ஸ் ஆஃப் லூபர்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. சிம்பிள் காயில்டு டியூபுலார் எக்ஸாம்பிள் மெரோக்ரைன் ஸ்வெட் கிளாண்ட். Simple branched tubular example gastric glands, mucus glands of esophagus, tongue, duodenum. Simple alveolar glands வந்து example not found in adult, stage in development of simple branched glands. So development stageல young adultஆக சைல்டாக இருக்கும்போது இருக்கக்கூடிய சிம்பிள் ஆல்வியோலார் அதான் அசினார். சிம்பிள் பிரான்ச்டு ஆல்வியோலார்ன்றது எக்ஸாம்பிள்ஸ் செபேசியஸ் கிளாண்ட்ஸ். ஸோ ஏற்கனவே பார்த்ததை இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல இது லொக்கேட் ஆகிருக்கும் இந்த கிளாண்டு, என்ன செக்ரிஷனை கொடுக்குது அப்படின்றதான். காம்பவுண்டு டியூபுலார் எக்ஸாம்பிள் மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் இன் மவுத், பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ் இன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டெஸ்டிஸ், செமினிஃபெரஸ் டியூபுல்ஸ். காம்பவுண்டு ஆல்வியோலார் ஆசினார் எக்ஸாம்பிள் மேமரி கிளாண்ட். ஆல்வியோலார் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் மேமரி கிளாண்ட் ஞாபகம் வந்துடணும். காம்பவுண்டு டியூபுலோ ஆல்வியோலார்னு சொல்லும்போது சலைவரி கிளாண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ் அண்ட் pancreas. These are all the examples of the exocrine glands. Classification of exocrine glands, isn't it? அப்போகிரைன், ஓலோகிரைன், மெரோகிரைன். மெரோகிரைன்னா என்ன சொன்னேன், ஒரு டிஸ்சார்ஜ் த்ரூ பிளாஸ்மா மெம்பரைன், அதாவது சலைவரி கிளாண்ட். ஓலோகிரைன்னு சொல்லும்போது செபேசியஸ் கிளாண்ட் சொன்னேன். ஸோ கலெக்ட் செக்ரிட்டரி ப்ராடக்ட் இன்சைட் த செல், ரப்சர் டு ரிலீஸ். அப்போகிரைன் சொல்லும்போது அபெக்ஸ் ஆஃப் தி செல்லில் இருக்கக்கூடியது மில்க் ப்ரொடியூசிங் மேமரி கிளாண்ட்ஸ். ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ மோர் பிக்சர்ஸ் ஆர் தேர் இன் தி சி. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எக்ஸோகிரைன் கிளாண்டு எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, இது எந்த மாதிரி செக்ரிஷனை கொடுக்குது. இந்த செக்ரிஷன்ஸ் வந்து டைரக்ட் இன்டு தி டக்ட், வெல் டிஃபைன் டக்ட் வழியாக ஆகக்கூடிய ஒரு பேசேஜ் தான் இந்த கிளாண்டு, எக்ஸோகிரைன் கிளாண்டு. எண்டோகிரைன் கிளாண்டுன்றது டக்லெஸ் கிளாண்டு. ஸோ எண்டோகிரைனில் செக்ரேட் ஆகக்கூடிய செக்ரிஷன்ஸ் டைரக்டட் போர்டு இன்டு தி பிளட்டு. எக்ஸோகிரைன் வந்து டக்ட்டு, அது வெல் டிஃபைன்டு டக்ட், பேசேஜ் ஆஃப் டக்ட் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது எபித்தீலியல் டிஷ்யூவால் ஆன ஒரு கம்போஸ்ட் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ இதில் நம்ம அப்ளைடு அனாட்டமி என்னென்ன பார்க்க போகிறோம்னா, சர்டன் டிசீசஸ் ஸ்பெசிஃபிக்கலி அஃபெக்ட் கிளாண்ட்ஸ். ஒரு சில டிசீசஸ் வந்து டைரெக்டாக கிளாண்டே அஃபெக்ட் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் மம்ஸ் எ வைரல் இன்ஃபெக்ஷன், தி சலைவரி கிளாண்ட்ஸ் ஆர் காமன்லி என்லார்ஜ்ட் அட் பெயின்ஃபுல். மம்ஸ்ன்ற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சலைவரி கிளாண்ட் வந்து சைஸில் என்லார்ஜ் ஆகிட்டு பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு அர்த்தம். அது ஒரு டிசீஸ் கண்டிஷன். Next, cystic fibrosis. Cystic fibrosis is an autosomal recessive disorder in which secretions of a number of glands such as pancreas, glands within the lung and sweat glands are altered, leading to frequent infection. In the within the lung அல்லது ஸ்வெட் கிளாண்டு, இந்த மாதிரி கிளாண்டு, பேன்க்ரியாஸ், இந்த மாதிரி கிளாண்ட்ஸில் வந்து செக்ரேஷன்ஸில் ஏதாவது ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டரால் தோன்றக்கூடிய ஒரு நோய் தான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்றது. இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்கவங்களுக்கு இந்த கிளாண்ட்ஸில் வந்து செக்ரேஷன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது, ஆல்ட்ரு ஆகிட்டே இருக்கும். எக்ஸசிவ் செக்ரேஷன் இல்லைன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் செக்ரேஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம்.
ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்றது என்னன்னு தெரியணும் உங்களுக்கு, மம்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பேஜ் நம்பர் உங்கள் புக்கில் இருந்து எடுத்த பிபிடி தான் இது. நீங்கள் பேஜ் நம்பர் 23ல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோகிரைன் கிளான்ஸ் இருக்கும். ஸோ சம் ஃபீச்சர்ஸு, சம் கிளாசிஃபிகேஷன்ஸு, தட்ஸ் ஆல். இது வந்து எந்த கிளாசிஃபிகேஷன் எந்த பேஸில் பண்ணியிருக்காங்க, இதனோட பிக்சர் என்ன, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் போதும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் எக்ஸோகிரைன் கிளாண்டை பற்றி சம் கொஸ்டின்ஸ் எப்போயாவது ரேராக வந்ததுன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்து எழுத முடியும். ஸோ ஓகே, படிச்சிருங்க. இதுக்கு எவாலுவேஷன் கொஸ்டின் நான் கீழே போடுறேன், இதுலேயும் ஒரு தடவை சொல்லிடுறேன். Classification of exocrine glands with suitable examples. Thank you.